ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, கோதுமை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து கார்த்திகை மாதங்கிறதுனால ஈவினிங் டைமில் நல்லா தூத்து தொடச்சி கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, அப்புறம் பாப்பாவுக்கு பசிச்சிடுச்சு. சரின்னு கோதுமை தோசை செய்ய வந்தேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து கோதுமை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே துருவின கேரட், பன்னீர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் என்கிட்ட பன்னீர் இல்லை, அதனால் சேர்க்கல. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம், உப்பு, சீரகம், மிளகுத்தூள், வத்தல் தூள் கொஞ்சமாக, அப்புறம் வந்து உப்பு சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதை வந்து தோசைக்கல்லில் நெய் விட்டு சுட்டி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான கோதுமை தோசை ரெடி. சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணி கொடுங்க. நான் அன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணி கொடுத்தேன். சில டைமில் டக்கு ஷேப்பு பண்ணுறேன்னு பண்ணுவேன், மூன் ஷேப் பண்ணுவேன், ஏதாவது ஒரு டிசைன் வரும். அதுதான் அப்படி டக்கு மூணு அப்படி சொல்லி ஏமாற்றி நானே கொடுத்துப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சட்னி கூட தேவையில்ல, இப்படியே கொடுத்தா கூட பசங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களே சாப்பிடுவாங்க. என் பொண்ணுக்கெலாம் நான் ஊட்டி விடவே வேண்டாம் அந்த தோசையெல்லாம். அவளே வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவா. அவ்வளோ பிடிக்கும் இந்த தோசை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.